நமசிவாய அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா, நாம் எத்தனோ இடத்துல, உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ், வேறு வேறு கடைகள், எத்தனையோ மஹல்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் நாம் போகும்போது நிச்சயமாக நம்ம பேரம் பேச மாட்டோம். ஏன்னா கம்ப்யூட்டர் பில்லு தான், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான், இல்லைங்களா? ஒரு விஷயம் என் கண் முன்னாலே நடந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் முக்கியமாக பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா, நான் என்னுடைய அயோத்திய பயணத்தில் நல்லபடியாக பயணம் பண்ணி பகவானை பிரார்த்தனை பண்ணி கூட இருந்த ஒரு அண்ணமார்கள் வீதி ஓலா போயிட்டு பகவானுடைய படங்கள்லாம் வாங்கிட்டு போகலாமா, பிரசாதமாகி நாம் சில பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. சரிங்க அண்ணா வாங்க, என்னை வான்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்தி மொழி தெரியாது. சரி நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தங்கைக்கிட்ட கேட்குறாங்க. சரிங்கண்ணா நீங்கள் முன்னால் போங்க, நான் வரேன்னு சொல்லி போகிறேன். ஒரு ஃபோட்டோ விற்கிற கடை வருது. எங்கன்னா அயோத்தியில், அயோத்தி கோயில் அந்த வீதி உலாவில் ஒரு அழகான ராமர் ஃபோட்டோ வைக்கக்கூடிய அற்புதமான கடைகள் வருது. அதில் கிட்டத்தட்ட 2-3 கடைகளை போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு கடையில் போய் கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோ எவ்வளோ? அவங்க சொல்கிறாங்க, அந்த ஃபோட்டோ ரொம்ப மிகவும் சிறப்பாக ராமர் அச்சசல் எப்படி பகவான் ஆலயத்தில் ராமர் இருக்கிறாங்களோ அந்த ஃபோட்டோலேயே அப்படியே இருந்தார். உண்மையிலுமே அந்த ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோவோட விலை 120 ரூபா அவங்க சொன்னாங்க. கூட இருந்த அண்ணா என்ன பண்ணாங்க, இதை வந்து 100 ரூபாய்க்கு போட்டுத்தாங்க அண்ணு கேட்குறாரு. அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கு கட்டாது அண்ணு சொல்கிறாரு. அதுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு, மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, இல்லைங்க கட்டாது. அப்புறம் கூட இந்த அண்ணன் சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல கொடுங்க. என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க அன்னிட்டு. நான் கேட்டேன், அவங்க கேட்குறாங்க இல்லைம்மா, கேட்குறாங்க இல்லைங்கண்ணா. கடைக்காரனை கிட்ட நான் கேட்குறாங்க இல்லைங்கண்ணா, கொஞ்சம் குறைச்சி கொடுங்க ஆனால் நான் சொல்கிறேன். அவருக்கு அந்த கடைக்காருக்கு ஒரு நிமிடம் என்ன தோணுச்சோ தெரியல, வந்து என் காலையே விழ வந்துட்டார். உண்மையாலுமே அந்த நாள், அந்த நேரம், அந்த நிமிடம் என்னால் மறக்கவே முடியல. உண்மையாலுமே அந்த ரோட்லேயே அந்த கடைக்கு முன்னாலேயே என் காலை தொட்டு கும்பிட வந்துட்டார், நிறங்கிட்டார். அம்மா என்னை மன்னித்து விடுங்க, அவர் சொன்ன அந்த வார்த்தை, அம்மா என்னை மன்னித்து விடுங்க, எனக்கு இதில் வருது 10 ரூபா 20 ரூபா. உண்மையாலுமே என் கண் கலங்கி விட்டது. எத்தனோ இடத்துல நம்ம வந்து கம்ப்யூட்டர் பில்லாம் அவங்க கேட்டு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்போம். இந்த சின்ன சின்ன கடைகளில் போய் பேரம் பேசுவோம், எனக்கு இவ்வளோ கம்மியாக கொடு, அவ்வளோ கம்மியாக கொடு. அந்த கடைக்காரோட மனசில் எவ்வளோ வலி இருந்தால் அவர் என் காலியே விழுந்து, அம்மா என்னை மன்னித்து விடுங்க, எனக்கு இதில் அவ்வளோக்கா கட்டாது, 10 ரூபா 20 தான் ஒரு ஃபோட்டோ விற்றா அன்ற மாதிரி எனக்கு உண்மையாலுமே கண் கலங்கிடுச்சு. எனக்கு உண்மையாலுமே அண்ணனா கால் எந்திரிங்க, பகவானே நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ஜெய் ஸ்ரீ ராமரேன்னு சொல்லி கூட இருந்த அண்ணா 100 ரூபாய்க்கு விலை பேசியிருந்தாளா, அந்த மீதி 20 ரூபாயா, இந்தாங்க என்கிட்ட இருக்கிறது நீங்கள் பிடிங்க அண்ணன், நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லி ஃபோட்டோக்காரர்கிட்ட கொடுக்குறேன். 120 ரூபா, நீங்கள் சொன்ன ஃபோட்டோவோட விலை 120 ரூபா தான், ராமர் ஃபோட்டோ இந்த வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு நான் கொடுக்குறேன். அந்த 20 ரூபா நான் அவர் கேட்டது கொடுத்த உடனே கூட இருந்த அண்ணா, அடே நான் என்னம்மா நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த 20 ரூபா என்கிட்டயே கொடுக்குறாங்க. அந்த காசு அவங்களே கேட்ட உடனே ஃபோட்டோக்கெல்லாம் என்னங்க, சுவாமி படத்துக்கெல்லாம் என்னங்க பேரம் பேசுகிறீங்க? 120 ரூபா முதல்ல அவருக்கிட்ட கொடுத்துருந்தா அவர் மனம் நொந்திருக்காது. ஒரு ரோடன் கூட பார்க்காம அந்த பெண் காலில் அவர் விழுந்திருக்க மாட்டார். பகவானே அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். ஒருத்தரோட சம்பாதியத்துக்கு பின்னால் சில வழிகள் இருக்குங்க, இல்லைங்களா? அதை நாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும், இல்லைங்களா? ஒருத்தர் நாம் கஷ்டப்படுத்தினாலும் நமக்கு என்னங்க கிடைக்க போகுது? கிடையாது. கோவப்படணும். எந்த இடத்துல நமக்கு கோவம் சில தப்புன்னு தோண்டாது, சில இடத்துல கோவப்பட்டு தான் நாம் நிரூபிக்கணும், இல்லைங்களா? சில இடத்துல கோவம் எதுக்குங்க? பண்பாக நடந்துக்கலாமே, நாம் நாகரிகமாக நடந்துக்கலாமே, இல்லைங்களா? அந்த கடைக்காரர்கிட்ட போய் பேரம் பேசி அவங்க மனம் நாம் நோகடிக்கிறோமா? அதுலேயும் அந்த அயோத்தியாவில் தப்பு இல்லையா? பிறகு அந்த அண்ணனே கூட இருந்தவங்க கிட்டத்தட்ட 8-9 ஃபோட்டோ அந்த கடையில் வாங்கினாங்க, பேரம் பேசலை. அந்த இடத்துல அவங்களும் திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் கூட அந்த அண்ணன் ஃபோட்டோ வாங்கினவர் திருந்திட்டாங்க. இனிமேல் அந்த தப்பை அவர் பண்ண மாட்டார், இல்லைங்களா? கடைசியில் நான் கிளம்பும்போது, அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி மனதார எனக்கு வாழ்த்துனாங்க. அந்த வாழ்த்துக்களோ என்னமோ என்னை வாழ வைக்கிது. ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.
இந்த அழகான நான் ஒரு சிறிய ஒரு பதிவு உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள நான் நினச்சேன் இதை நான் பகிர்ந்துக்கலாமே அன்னிட்டு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சில பேர் தின்றதுக்கு ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் இது. இந்த சோஷியல் மீடியாவில் நமக்கு லைக்கள் வேணும், கமெண்ட்டுகள் வேணும். இது எதுக்கு எனக்கு வேண்டாம். நான் சொல்லக்கூடிய பதவிகள் என் இறைவனுக்கு பிடிச்சா போதும், இறைவனுக்கு சேர்ந்தா போதும் இல்லைங்களா? இந்த அழகான நேரத்தில் இது புண்ணிய பதவாக நான் நினைக்கிறேன். என்னுடைய புண்ணிய புத்தகத்தில் இது புண்ணிய பதவி ஆகும். ஓம் நமச்சிவாய். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. உங்களுடைய அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.